வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா உங்ககிட்ட இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கும். இது ஓப்போ மட்டும் இல்லாமல் எல்லா பிராண்ட்லையுமே இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை வந்து இருக்கும். என்னதான் நீங்கள் வந்து ஒரு 128 250 ஜிபி இருக்கிற மொபைல் வாங்கினா கூட குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடும். நிறைய பேர் ஸ்டோரேஜுக்காண்டியே புதுசாக மொபைல்லாம் வாங்குற ஆள்லாம் கூட இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஓப்போ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஸ்டோரேஜ் பிரச்சனை கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகும். இது 100% ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் ஸ்டோரேஜ் வந்து 78 ஜிபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டோட்டல் ஜிபி பார்த்தீங்கன்னா 128. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா 300, வீடியோ, ஏபிகே, ஆப்ஸ், டாக்குமெண்ட்டு, ஆடியோ இருக்குது. அது கீழே சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். சிஸ்டம்னா டிஃபால்ட்டாக நம்ம மொபைல் இருக்கிறது தான், அதை விட்டுடலாம். ஆனால் அதுக்கு மேலே அதர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலி அதர்ஸ்னால் என்ன? மீது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனால் இது நம்ம கிளியர் பண்ணாவே போதும். கிட்டத்தட்ட நம்மளோட மொபைல் ஆல்மோஸ்ட் நிறைய ஜிபி வந்து ஃப்ரீ ஆகும். இதனால் நம்ம மொபைலும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கவே இருக்காது. அண்ட் தென் ஸ்டோரேஜ் பிரச்சனை எப்பவுமே இருக்காது. இந்த அதர்ஸ் அப்படிங்கிற ஃபைல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக சில ஃபைல்ஸ்லாம் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓப்பன் பண்ணவே பார்க்க முடியாது. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த அதர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனாலும் அதை நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த அதர்ஸ் அப்படிங்கிற ஃபைல்ஸை நம்ம டெலிட் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் லிங்க்கை இந்த ஒரு வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன் மட்டும் இருக்கும். ரொம்ப பேசிக்கான பர்மிஷன் தான், அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மொபைல் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டாக ஃபைல் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த ஃபைல் கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ, அதர்ஸ், இமேஜ், ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா ஒரு அதர்ஸ் அப்படிங்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதில் நமக்கு கிளிக் பண்ண பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்குது. இதில் என்ன ஃபைல்ஸ்னே தெரியாது. இந்த மாதிரி தான் நம்ம மொபைல் நிறைய ஃபைல்ஸ், அன்வான்ட் ஆப்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே அந்த அதர்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு வைக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃபைலாம் வந்து செலக்ட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு 872 MB கிட்டத்தட்ட போயிடுச்சு. இப்போ நீங்கள் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி தான் அதர்ஸ் ஃபைல்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருக்குன்னா அது ஜஸ்ட் பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த அதர்ஸில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஜிபி வரைக்கும் வந்து கிளியர் ஆகும். இதனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் பிரச்சனையும் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும், ஸ்லோவாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் லிங்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மேலும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது ஓப்போ மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் எல்லா மொபைலுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை கிளியர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.